இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக, ஒரு சிலாக்கியமாக இந்த நேரத்தை நான் கருதுகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்தார். ஆனாலும் பல தாமதங்கள் நிமித்தம் பல பாடுகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் கூட ஏற்ற நேரத்திலே கர்த்தர் தம்முடைய உன்னத பணிக்காக எங்களையும் இந்த இடத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிற அவருடைய மேலான கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவளாக காணப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து எங்களோடு கூட பயணிக்கிறதான அருமையான ஆண்டி லீலி ஆண்டி எங்கள் கூட இருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே எனக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அவங்க அந்த நேரத்துக்கு முன்னதாகவே கடந்து வந்திருக்கிறாங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தாயார், எங்கள் ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு தாயார். அதிகமாக நான் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊழியத்திற்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இன்றைக்கு வரையிலும் இனிமேலும் அவங்க இருப்பாங்க. எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய நிகழ்வில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னேன். நாங்கள் பிள்ளைகளாக, எங்களை பிள்ளைகளாக அவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க வந்திருக்க முடியாது. அவங்க பிள்ளைகளை போல எங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இன்றைக்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அருமையான ஆண்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களை குறித்ததான சில காரியங்களை அவங்க சொன்னபோது நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அவர் வாஞ்சிக்கிறபடி, விரும்புகிறபடி, எதிர்பார்க்கிறபடி வருகிற புதிய வருஷத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். 2 பேரும் முதியவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய வாலிபத்தில் என்னுடைய மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வயது முதிர்ந்தவங்க. அவங்கக்கிட்ட அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் அதை நான் விரும்புகிறேன். வாலிபர்களை விடவும் வயதில் முதிர்ந்தவர்கள் நம்மோடு கூட பயணிக்கிறது நம்ம ஊழியத்திற்கு, நம்ம வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்குமே அது ஒரு ஸோ பிளஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து தீர்க்க ஆயுசோடு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. இன்னும் இந்த இடத்திலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மிக எளிமையாக இந்த நிகழ்வை நாம் நடத்த போகிறோம். முதலாவதாக இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை லிலி ஆண்டி முன்னதாக வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நல்ல நேரத்தை தந்தபடியால் தேவனை தோத்திருக்கிறேன். தேவன் தான் அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தை பொருட்படுத்த ஆசீர்வதித்து மட்டும் பெரிய காரியத்தை செய்தபடியாக தோத்திருக்கிறேன். இன்னும் ஆரம்பித்திருக்க ஆசீர்வாதமான இந்த சிறு பிள்ளைகள் கூட்டத்தை தேவன் பொருட்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தணும். இன்னும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் இதை விட வாங்கியா எல்லா பிள்ளைகளும் வந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஏராளமான கிருபை கொடுக்கணும். பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர வேணும். அதுக்கு அருமையான ஒரு தாயின் தகப்பன்மா அந்த பிள்ளைகளுக்கு இருந்து இந்த பிள்ளைகளை நடத்த ஏராளமான கிருபையும் ஞானம் புத்தியும் தேவன் தான் கொடுக்கணும். இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். ஆரம்பித்த தேவன் ஒரு நாளும் பிள்ளைகள் விற்கப்பட்டு போவதில்லை. இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் பொருட்படுத்த அவர்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றி அற்புதமாக ஆசீர்வாதமாக வழிநடத்த போகிறதுக்காக சோத்திரம். இன்னும் தேவன் தான் ஆரம்பித்திருக்க இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ப்ரோக்ராம் பொருட்படுத்தி ஆரம்பித்தது முதல் முடியும் மட்டும் தேவன் கூட இந்த ஆசீர்வாதமாக வழிநடத்தணும். பிள்ளைகள் இதனால பெரிய சந்தோஷத்தை பிள்ளைகள் பெற்று ஆசீர்வாதமாக பிள்ளைகள் வாஞ்சியோடு, இன்னும் வாஞ்சியோடு பிள்ளைகள் கடந்து வரவும், இன்னும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வழிநடத்தவும், பிள்ளைகளை பாதுகாத்து இந்த உலகத்துக்கு பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படிதலான பிள்ளைகளா தேவனுக்குள் மறைந்து ஜீவிக்கும் ஜீவத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ தீமையான காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் தேவனை விலக்கி பிள்ளைகள் பாதுகாத்து ஆவிக்குரிய ஜீவித்தில் மட்டும் பிள்ளைகள் முன்னேறணும், ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வழிநடத்தணும். தேவன் தாம் பொருட்படுத்த இந்த கூட்டத்தை முழுமையாக நடத்தி இந்த பகல் கூட்டத்தையும் பொருட்படுத்த ஆசீர்வதித்தார்.
இன்னும் பிள்ளைகளோட கூட்டத்தையும் பொருட்படுத்தி தேவன் முடியும் மட்டும் கூட இருந்து பிள்ளைகள் பேசும் ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்கு ஞாபகமாக கொடுத்து பிள்ளைகள் நல்ல முறையாக சொல்லவும் அதன் மூலியமாக பெரிய ஆசீர்வாதங்களை அனைவரும் பெற்றுக்கொள்ள ஏராளமான கிருபை தந்து ஆசீர்வதிக்க முடியாய் தேவனுடைய நாமத்தை கொண்டு சோதரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதிகமாக அங்கே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஸோ மச். இப்போ நம்ம பிள்ளைகளுடைய ஒரு சில ப்ரோக்ராம் தான் இருக்கிறது. முதலாவதாக வெல்கம் சாங் ஜெருஷா முன்னாடி வந்து பாடுவா. ப்ளீஸ்.
நேற்றுக்கு மட்டும்தான், நேற்றுக்கு ஒரு 2 hours தான், அவர் 2 times தான் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். பிள்ளைகளை கத்தர் இன்னும் அதிகமாக பயன்படுத்தட்டும், கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக அஸ்வின், அபிலாஷ், ஜஸ்வின் 3 பேரும் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவாங்க. என் மகனே, நீ உன் தாயின் தகப்பனின் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்திற்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, உன் தகப்பன் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமும், உன் முடியும் கழுத்துக்கும் என் மகனே, உன் தகவன் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான உடையையும், அவைகள் உன் கழுத்துக்கு சிறப்பணியுமாய் இருக்கிறது. வசனம் சொன்ன பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நல்ல முறையில் பிள்ளைங்க நல்லா தான் சொல்லுவாங்க. இப்போ அதோ பயந்துட்டாங்க ஃபங்க்ஷன் சொன்னோன்னே. பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஸ்டோரி, ஜஸ்லின் முன்னாடி வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு அம்மாவும் ஒரு 2 பையனும் இருந்தாங்க. அதுல 2 பையனையும் கூடு பயிர வித்தையை கத்து கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. அந்த மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஒன்றும் சொல்லி கொடுத்தாங்க, செகண்ட் பையனுக்கு ஒத்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேசியிருந்தது வந்து, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட 2 பையனையும் காட்டுவேன், அதில் எந்த பையன் உங்களுக்கு வேணுமோ கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் அடுத்த வரும்போதவே மூத்த பையனை ஒத்தைக்கு நல்லா அலங்காரம் வச்சு விட்டுருப்பான். இளைய பையனை சும்மா சாதா ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு விட்டுருப்பான். ஆனால் இளைய பையன் ரொம்ப புத்திசாலித்தனமா ராத்திரியே கூடு பஞ்சு போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான். அம்மா, அண்ணனுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கல, எனக்கு ஒத்தைதான் சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா அன்னைக்கு அவனுக்கு செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போன நேரத்தில் இளைய பையனை கேட்பாங்க. இளைய பையனை கேட்ட உடனே அவங்க கொண்டு போய் கொடுத்துருவான். கொடுத்த உடனே அந்த மாஸ்டர் வந்து அடுத்து அவங்க அம்மா அவன் சொல்லுவான், அடுத்து அம்மா நான் குதிரையை மாறுவேன், நீங்கள் என்ன சந்தையில் போய் விற்கணும். அப்போ என் மாஸ்டர் வந்து கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும், நீங்கள் கையில் ஒத்தைக்கு கொடுக்காம குதிரையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவனும் அதே மாதிரி மாஸ்டர் வந்து கேட்பார் சந்தையில் வந்து. அப்போ அவங்க கையில் கொடுக்காம குதிரையை ஒத்தைக்கு கொடுத்த உடனே அவன் சொல்லுவான், குதிரையை ஒத்தைக்கு குடிக்கிறீங்க, கையில் ஏற்றணும். உடனே ஸ்டோரி சொன்ன பிள்ளைக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ பிரைஸ் கிங் அவனே கீபோர்டு வாசித்து ஒரு பாடலை பாடுவான். நம்ம பிள்ளைகளை எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். வருகிற நாட்களில் இவங்க எல்லாம் பெரிய ஆட்களாக மாறணும். ஓகே, இப்போ ஒரு பாடம் பாடும். பாதம் பணிந்தேன் நாளும் தோதிய உண்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் நாளும் தோதிய உண்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சாதுவே வரம் போதுவே. பரிசுத்தமே
வரும் பொருளே தேடினதால் கண்டறிந்தே மாறிட பாடல்கள் நீந்தறிந்தே தேடினதால் கண்டறிந்தே பாடிட பாடல்கள் நீந்தறிந்தே பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்பு பொங்குவே இசையா உங்க நன்பு பொங்குவே புது என்னையா புது புதிய கிருபை புது கவியா புது என்னையா புது புதிய கிருபை புது கவியா இறப்பிதினம் நடத்துகிறே மோதன சாலையில் சேர்த்திடுவே நிரப்பிதினம் நடத்துகிறே மோதன சாலையில் சேர்த்திடுவே பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உங்க நன்பு உள்ள பொங்குவே இசையா உங்க நன்பு உள்ள பொங்குவே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசைகட்டும் மழை தீராமல் தீவிரம் கண்டென்னை காண்போகிறேன் திசைகட்டும் மழை தீராமல் தீவிரம் கண்டென்னை காண்போகிறேன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்பு உள்ள பொங்குவே ஏசையா உந்த நன்பு உள்ள பொங்குவே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாடுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாடுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாசித்து நாடுகின்றேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாசித்து நாடுகின்றேன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு
உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. God bless you. God bless you. சூப்பராக பாட்டு படித்தேன். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் பயன்படுத்துவாராக. தம்பி ஆகாஷ் முன்னாடி வந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வரை பைபிள் ரீடிங் பண்ணுவாங்க. நீதிமொழிகள் 3:1-10 வரைக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவர்கள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகைகளில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பத்தையும் பெறுவாய். உன் சுயபுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை நாணி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல்வனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்களில் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? God bless you. ஆகாஷ் இன்னும் கர்த்தர் அதிகமாக வசனங்களை படிக்க ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் அபிலாஷ் அண்ட் அஸ்வின் 2 பேரும் ஒரு இங்கிலீஷ் கோரஸ் படிப்பாங்க. God bless you. பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பாடல்களை படிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். ஏன்னா ப்ராக்டிஸே இல்லை, இந்த அளவு பண்ணுவாங்கன்னு கூட நான் நினைக்கல. அவருடைய கிருபை மாத்திரமே. இப்போ எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு குரூப் சாங் பாடி அதோட இதை முடிச்சிருவாங்க.
the blood of the Lamb. There's a fountain flowing for the soul, and we know we washed in the blood of the Lamb. Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are you garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? எல்லாரும் கையில தட்டி உற்சாகப்படுத்தலாம். So beautiful. நல்லா படிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நல்ல முறையில் இந்த ப்ரோக்ராமை நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் இந்த பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ உங்களுக்கு காமனாக சின்ன சின்ன ப்ரைஸ் தான், ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஊழியத்தை நடத்துகிறதான பிரதர் மோடி இஸ்ரவேல் அவங்க ஃபஸ்ட்டு 3 பிள்ளைங்களுக்கு அந்த பரிசுகளை வழங்குவாங்க. ரெண்டாவதாக அன்பான அங்கிள் அவங்க 3 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. கடைசியாக ஆஞ்சி 2 குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த பரிசுகளை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் டீம் எல்லாம் பிரைஸ் கார்டு பண்ணி கேமரா சைடு வந்து ஏசி வந்து அங்கே பாரு, அங்கே பாரு. அடுத்தபடியாக ஆகாஷ் ஜெருஷன் बेनेडी प्रभु அடுத்து அன்பான ஆண்களை கூப்பிடுறேன். அஸ்வின் ஜெஸ்வின் ஆஞ்சி முன்னாடி வரும்படி என்பாக கேட்டுக்கொள்கிறேன். அபிலாஷ் பண்ணுவாங்க. ஜெஸ்லின் இப்போ நம்ம மத்தியில் அவள் காலேஜ் படிக்கிறா. சரி, பிளஸ்ஸி அவங்க சைக்காலஜி படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊழியத்தில் அந்த குடும்பம் ரொம்ப எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு தர பிள்ளைங்க. அவளை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ப்ரைஸ் Jesus Comforts Gospel Ministries above. All clap your hands. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ இந்த ஆராதனை முடிவு ஜெபத்தை அங்கே அவங்க முன்னாடி வந்து ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மத்தியான வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த நாளை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேத அறிவிலும் ஞானத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ந்தவங்க கர்த்தர் இரக்கம் செய்யணுமா செபிக்கிறோப்பா ஸ்தோத்திரம். ஒருவன் ஞானத்தில் குறைவுடையவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று யாக்கோபு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி கர்த்தாவே பிள்ளைகள் அதிகமாய் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ந்தவங்க கர்த்தர் இரக்கம் செய்யணுமா செபிக்கிறோம். படிப்பதற்காக கர்த்தாவே படிப்பு காரியங்களிலும் அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேபுகாத்து நேச்சாரின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாடு எங்கிலும் உள்ள பிள்ளைகளை பார்க்கிறோம். யூத பிள்ளைகளாகிய தானியேல் ஆவேத்ரோகோ இன்னும் அவரோடு சேர்ந்தவர்களை அதிக ஞானமாய் இருந்தது போல கர்த்தாவே எங்கள் சபையின் பிள்ளைகளும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர்த்தியிலும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் அறிவிலும் வளர்ந்தவங்க கர்த்தர் இரக்கம் செய்வேன்மா செபிக்கிறோம். சபை ஆசீர்வதிப்பீராக, சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே பெற்றோருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக, பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவங்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கும் ஆண்டவரே கீழ்ப்படுத்தல பிள்ளைகளாய் இந்த இடத்திலே ஆலயத்துக்கு கடந்து சென்றது நிமித்தம் ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை பிரயோஜனமான பிள்ளைகளாய் வளர்ந்தவங்க கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவன் சுகம் பலன் எல்லாம் கொடுத்து போக்குவரத்தெல்லாம் கூட இருந்து எல்லா பிள்ளைகளை விட ஆண்டவரே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் நடத்தையிலும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வேன்மா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தாவே செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வாழையாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறோம். உடைய வசனத்தின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைக்கு வந்தது மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிகளும் ஆண்டவரே அதிகமாய் வந்து சேர ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களால் இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக மட்டுமல்ல கர்த்தாவே பெரிய இதன் மூலம் ஆண்டவரே வேறொரு இடம் கொள்ளாமல் போது மட்டும் ஆசீர்வதிக்கும்படியா ஜனங்கள் வந்து சேர கர்த்தர் இரக்கம் செய்வேன்மா செபிக்கிறோம். சகல காரியங்களை பொறுப்பளிப்பீராக. தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகளில் ஆண்டவரே அதிசயங்களை விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் மூலம் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பாயிருங்க, கிருபையாயிருங்க, இரக்கமாயிருங்க. சகல காரியங்களையும் பொறுப்படுங்க. சபையின் தேவைகளை எல்லாம் சந்தியுங்க. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியுங்க. மீதியான நாட்கள் முழுதும் ஆண்டவரே வருகிற நாட்கள் நடக்கிற ஜெபங்களிலும் கர்த்தருடைய கிருபை இரக்கமும் கூட இருக்கணுமா செபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் இனிய நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் கிருபையின் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.